ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு டக்குனு ஹிந்தி யூடியூப் சேனல். நம்ம சேனல்ல ஆல்ரெடி நம்ம நிறைய குட்டி குட்டி ஹிந்தி கிளிப்பிங்ஸ் மூலமா ஹிந்தி பேச கத்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கும் நாம ஒரு சின்ன கிளிப்பிங் பார்க்க போகிறோம். அந்த கிளிப்பிங்கில் வரக்கூடிய ஹிந்தி சென்டென்சஸ்க்கான மீனிங்கை நான் ஒன் பை ஒன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது மூலமாக நீங்கள் எப்படி ஹிந்தியில் பேசலாம், என்ன ஸ்லாங்கில் அவங்க பேசுகிறாங்க அப்படிங்கிறத ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபர்ஸ்ட் கிளிப்பிங் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃபர்ஸ்ட் கிளிப்பிங் பார்க்கலாம். दीदी ம். दीदी मैं करती हूँ ना, लग जाएगी दीदी। तू मेरी चिंता छोड़। गेस्ट रूम साफ किया तूने? नहीं, अरे जा ना। இந்த ஃபர்ஸ்ட் கிளிப்பிங்ல அந்த பொண்ணு சொல்றாங்க, "தீதி मैं करती हूँ ना." தீதி मैं करती हूँ ना. ஸோ அவங்க பேசுறது கொஞ்சம் ஃபாஸ்ட்டா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா, மறுபடியும் அந்த கிளிப்பிங் போட்டு பாருங்க. உங்களுக்கு பேக்வர்ட் போயிட்டு, அதாவது இப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க இந்த சென்டென்ஸ பார்த்துட்டு, இதுக்கான மீனிங் என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுட்டு, அப்புறம் அகைன் நீங்க அந்த சென்டென்ஸ போய் கிளிப்பிங்ல பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ எடுத்தோனே கேட்கறதுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டா இருக்க மாரி தான் தெரியும். பட் மீனிங் தெரிஞ்சுட்டு, அதுக்கப்புறம் அங்க போனீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஈஸியா புரியும். ஸோ இந்த ஹிந்தி சென்டென்ஸ் "दीदी मैं करती हूँ ना." "दीदी मैं करती हूँ ना." இதுக்கு அர்த்தம் தீதின்னா அக்கா. ஓகே. मैं அப்படிங்கிறது நான். करती हूँ ना அப்படின்னா நான் செய்வேன்ல அப்படின்னு சொல்றது. தீதினா அக்கா, मैனா நான், करती हूँ அப்படின்னா செய்வேன். இந்த நான் அப்படிங்கிறத சேர்த்துக்கிறதுனால செய்வேன்ல அப்படின்னு நம்ம தமிழ்ல கேட்குற மாதிரியே ஹிந்தில ஹூன்னா அப்படின்னு சொல்லி சேர்த்துப்போம். ஸோ அந்த கிளிப்பிங்ல இருக்க சிச்சுவேஷன் படி பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு வந்து "நீங்க ஏன் வேலை செய்றீங்க? நான் செய்வேன்ல" அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. அடுத்து அந்த பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா, "தக் ஜாயேகி தீதி." தக் ஜாயேகி தீதி. தக் அப்படின்னா சோர்வுன்னு அர்த்தம். டயர்ட் ஆகுறதுன்னு. ஸோ தக் ஜாயேகி அப்படின்னா டயர்ட் ஆகிருவீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தக் அப்படிங்கிறது டயர்ட், ஜாயேகி அப்படின்னா ஆகிருவீங்க. தீதின்னா நான் அப்பயே சொன்ன மாதிரி அக்கா. ஸோ டயர்ட் ஆகிருவீங்க அக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு ரிப்ளை பண்ற மாதிரி அந்த லேடி சொல்றாங்க, "மேரி சிந்தா சோடு." மேரி சிந்தா சோடு. சிந்தா அப்படிங்கிற வார்த்தைக்கு கவலை அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே நிறைய வீடியோஸ்ல பார்த்துருக்கோம். இங்க மேரி சிந்தா அப்படிங்கிறது என்னுடைய கவலை, அதாவது என்ன பத்தின கவலை அப்படின்னு சொல்லலாம். ஸோ சோட் அப்படிங்கிறது விடுன்னு அர்த்தம். சோடோ அப்படின்னு சொல்லலாம். சோட் அப்படின்னு சொன்னா நம்மளோட ரொம்ப சின்னவங்க கிட்ட பேசுறப்பயோ இல்ல மரியாதை இல்லாம பேசும்போதோ நம்ம சோட் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சோடோவும் அதே மாதிரி தான். ஒருவேளை நீங்க ரெஸ்பெக்ட்டா சொல்லணும், விடுங்க அப்படின்னு சொல்லணும்னு நெனச்சீங்கன்னா, "சோடியே" அப்படின்னு சொல்லணும். ஸோ, இப்ப அந்த லேடி சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். "மேரி சிந்தா சோடு" அப்படின்னா, என்ன பத்தின கவலைய விடு. ஆர் என்னுடைய கவலைய விடுன்னு அர்த்தம். அப்புறம் அந்த லேடி அந்த பொண்ணுட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. "கெஸ்ட் ரூம் சாஃப் கியா தும்னே?" கெஸ்ட் ரூம் சாஃப் கியா தூனே அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது கெஸ்ட் ரூம் சுத்தம் செஞ்சுட்டியா? கிளீன் பண்ணிட்டியா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த சென்டென்ஸ்ல சாஃப் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் சுத்தம்னு அர்த்தம். ஓகே. கிளீன் பண்றது. கிளீன் அப்படிங்கிறதுக்கு சாஃப். கிளீன் பண்ணு அப்படின்னு நீங்க சப்போஸ் சொல்லணும்னா, சாஃப் கரோ அப்படின்னு சொல்லலாம். கிளீன் பண்ணிட்டியான்னு கேட்குறாங்க. அதனால சாஃப் கியா அப்படின்னு கேட்குறாங்க. சாஃப் கியா அப்படின்னா கிளீன் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்கறது. தூனே அப்படின்னா நீன்னு அர்த்தம். ஸோ தும்னே அப்படின்னும் கேட்கலாம். தூனே அப்படின்னும் கேட்கலாம். தூனே அப்படிங்கிறது ரொம்பவே கொஞ்சம் சின்னவங்க கிட்ட கேட்கக்கூடிய ஒரு வார்த்தை. தும்னேல கொஞ்சம் ரெஸ்பெக்ட் இருக்கும். ஸோ இன்னொரு முறை பாருங்க. கெஸ்ட் ரூம் சாஃப் கியா தூனே அப்படின்னா, "நீ கெஸ்ட் ரூம கிளீன் பண்ணிட்டியா?" அப்படின்னு கேட்குறாங்க. அந்த லேடி கேட்டதுக்கு அந்த பொண்ணு "நஹி, இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டுறாங்க. அதனால இந்த லேடி அகைன் சொல்றாங்க, "அரே ஜானா" அப்படின்னு. அரே அப்படின்னா அட அப்படின்னு அர்த்தம். ஸோ அட போயேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஏன் நிக்கிற போயேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதே தான் இங்க அரே ஜானா அப்படின்னா போயேன் அப்படின்னு அர்த்தம். இப்போ நெக்ஸ்ட் கிளிப்பிங் பார்க்கலாம். क्या बात है दीदी? कौन आ रहा है? पनीर पे ध्यान दे। இந்த கிளிப்பிங்ல அகைன் அந்த பொண்ணு கேக்குறாங்க, "क्या बात है दीदी? क्या बात है दीदी?" இதுக்கான அர்த்தம் என்ன விஷயம்? என்ன விஷயம் அக்கா? அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஸோ என்ன விஷயம் அப்படின்னு கேட்கணும்னா, "क्या बात है?" அப்படிங்கிற இந்த சென்டென்ஸ நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். கியானா என்ன? பாத் அப்படிங்கிறதுக்கு நெறைய மீனிங் இருக்கு. அதுல ஒரு மீனிங் விஷயம் அப்படிங்கிறதும் ஒரு மீனிங். ஸோ "क्या बात है?" அப்படின்னா என்ன விஷயம்னு கேட்கிறதா அர்த்தம். கூடவே அந்த பொண்ணு சேர்த்து கேக்குறாங்க, "कौन आ रहे हैं?"
கௌன் ஆ ரஹே ஹை. கௌன் அப்படின்னா யாரு? ஆ ரஹே ஹை அப்படின்னா வராங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ கௌன் ஆ ரஹே ஹை அப்படின்னா யார் வராங்க? இப்போ 2யும் சேர்த்து பாருங்க. "क्या बात है दीदी? कौन आ रहे हैं?" அப்படின்னா, "என்ன விஷயம் அக்கா? யார் வராங்க?" அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே. இப்போ வாங்க அடுத்த கிளிப்பிங் போலாம். ये रोज वाले प्लेट्स नहीं, डिनर सेट निकालो। बोला था ना मेहमान आ रहे हैं। धीरे से लक्ष्मी। आ गए। जल्दी से दरवाजा खोलो। ஸோ இந்த கிளிப்பிங்ல நெறைய சென்டென்சஸ் இருக்கு. ஒண்ணு ஒண்ணா பார்க்கலாம் வாங்க. "ரோஸ் வாலே பிளேட்ஸ் நஹி" அப்படின்னா, தினம் யூஸ் பண்ணக்கூடிய பிளேட்ஸ் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தினம் யூஸ் பண்ணக்கூடிய பிளேட்ஸ அந்த பொண்ணு வச்சுட்டாங்க போல. அதனால தினம் யூஸ் யூஸ் பண்ணக்கூடிய பிளேட்ஸ நான் சொல்லல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ரோஸ் வாலே அப்படின்னாக்க, ரோஜ்னா தினம். ஸோ ரோஸ் வாலே அப்படின்னா தினம் பயன்படுத்தக்கூடிய அப்படின்னு அர்த்தம். பிளேட்ஸ் நஹி அப்படின்னு சொல்றாங்க. அந்த பிளேட்ஸ் கிடையாது, அது இல்ல அப்படின்றாங்க. கூடவே சேர்த்து டின்னர் செட் நிக்காலோ அப்படின்னு சொல்றாங்க. டின்னர் செட் நிக்காலோ. இந்த டின்னர் செட்ட எடு, வெளிய எடுன்னு அர்த்தம். ஸோ நிக்காலோ அப்படிங்கிற வார்த்தைக்கு வெளிய எடு அப்படிங்கிறது அர்த்தம். நெறைய பேரு நிக்கலோ அண்ட் நிக்காலோ இந்த 2 வார்த்தைக்கான டிஃபரன்ஸ வந்து மறந்துருவாங்க. ஸோ இது 2ம் வேற வேற வார்த்தைகள். நிக்கலோ வேற, நிக்காலோ வேற. நிக்கலோ அப்படின்னா வெளிய போறது. வெளிய போன்னு சொல்றது. ஸோ நிக்காலோ அப்படின்னா வெளிய எடுன்னு சொல்றது. ஓகே. அடுத்த சென்டென்ஸ்ல அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க. "போலா தா நா மெஹ்மான் ஆ ரஹே ஹை." போலா தா அப்படின்னா சொன்னேன். ஓகே. இந்த "நா" சேர்க்கறதுனால சொன்னேன்ல அப்படின்னு ஆயிடும். ஸோ தமிழ்ல எப்படி சொன்னேன்ல அப்படின்னு சொல்லுவோமோ, அதே மாதிரி போலா தா நா அப்படின்னா சொன்னேன்லன்னு ஹிந்தில சொல்ற மாதிரி அர்த்தம். மெஹ்மான் அப்படிங்கிறது கெஸ்ட். மெஹ்மான் அப்படின்னா விருந்தினர்னு அர்த்தம். ஸோ ஆ ரஹே ஹை அப்படின்னா வந்துட்டு இருக்காங்க. போலா தா நா மெஹ்மான் ஆ ரஹே ஹை. சொன்னேன்ல விருந்தினர்கள் வராங்கன்னு. அப்புறம் அந்த பொண்ணு வேகமா பிளேட்ஸ் எடுத்து டேபிள் மேல வைக்கவும், அந்த லேடி வந்து சொல்றாங்க, "தீரே சே லக்ஷ்மி" அப்படின்னு. தீரே சே அப்படின்னா ரொம்ப மெதுவா அப்படின்னு சொல்றதா அர்த்தம். மெதுவா லக்ஷ்மி அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் தீரே சே. அப்புறம் காலிங் பெல் அடிச்ச பிறகு இந்த சென்டென்ஸ் சொல்றாங்க. "ஆ கயே, ஜல்தி சே தர்வாஸா கோலோ." "ஆ கயே" அப்படின்னா வந்துட்டாங்க. ஸோ "ஆ கயே" அப்படின்னா வந்துட்டாங்க. நெறைய பேர வந்து இங்க ரெப்ரசன்ட் பண்றாங்க. அதனால "ஆ கயேன்னு" சொல்றாங்க. அண்ட் அடுத்து என்ன சொல்றாங்க? "ஜல்தி சே தர்வாஸா கோலோ." ஜல்தி சே அப்படின்னா வேகமாக. இதுக்கு முன்னாடி சென்டென்ஸ்ல தீரே சே அப்படின்னு பார்த்தோம். தீரே சேனா மெதுவாக. ஜல்தி சே அப்படின்னா வேகமாக அப்படின்னு அர்த்தம். தர்வாஸா அப்படிங்கிறது கதவு. ஓகே. ஜல்தி சே தர்வாஸா கோலோ அப்படின்னா வேகமாக கதவை திற அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. வேகமா கதவ திற அப்படின்னு அந்த லேடி அந்த பொண்ணுட்ட சொல்றாங்க. இப்போ நெக்ஸ்ட் கிளிப்பிங் பார்க்கலாம் வாங்க. माँ मेहमानों को अंदर नहीं बुलाएगी। हैप्पी दिवाली। இந்த கிளிப்பிங்ல வர ஒரு ஹிந்தி சென்டென்ஸ் என்னன்னா, "மெஹ்மானோ கோ அந்தர் நஹி புலாओगी." மெஹ்மானோ கோ அந்தர் நஹி புலாओगी. ஸோ அது கொஞ்சம் ஃபாஸ்ட்டா இருந்த மாரி இருந்துச்சுன்னா, இந்த எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்ததுக்கு அப்புறம் அந்த வீடியோ போய் பாருங்க. அந்த கிளிப்பிங் போய் பாருங்க. உங்களுக்கு புரியும். மெஹ்மானோ கோ அப்படின்னா விருந்தினர்களை. மெஹ்மானோ கோ அப்படின்னா விருந்தினர்களை. அந்தர் அப்படிங்கிறது உள்ளே. நஹி புலாओगी அப்படின்னா கூப்பிட மாட்டியா? அப்படின்னு கேட்குறாங்க. மெஹ்மானோ கோ விருந்தினர்களை. அந்தர் அப்படிங்கிறது உள்ளே. நஹி புலாओगी கூப்பிட மாட்டியா? அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அவ்வளோதாங்க. இந்த குட்டி கிளிப்பிங்க்குள்ள இத்தனை ஹிந்தி சென்டென்சஸ் இருந்துச்சு. அண்ட் அது மூலமா நீங்க நெறைய ஸ்லாங் அண்ட் மோஸ்ட்லி யூஸ்ட் வேர்ட்ஸ் வந்து நீங்க கத்துக்க முடியும்னு நெனைக்கிறேன். இந்த மாதிரி சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் நான் நம்ம சேனல்ல தொடர்ந்து அப்லோட் பண்ணுவேன். ஸோ ஏற்கனவே அப்லோட் பண்ண அந்த கிளிப்பிங்ஸ்க்கான வீடியோஸ் எல்லாமே பாருங்க. இனிமே வரப்போற வீடியோஸையும் ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. அண்ட் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங்.